பசுமை 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 90.4 FM. உங்களை முன்னேற்றும் நோக்கோடு பயணிக்கும் பசுமை 90.4 FM. இனி என்றும் உங்களோடுதான். இந்திய விடுதலை நாள் அமுதப் பெருவிழா, இந்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசின் அறிவியல் தொழில்நுட்ப மையம், பசுமை 90.4 இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி அறிவியலோடு விளையாடு. இது அறிவியல் உண்மைகளை எடுத்து கூறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. அத்தியாயம் 12. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிவலவன். எப்ப பாரு செல்ல நோண்டிட்டே இருக்கிறது, எங்க இருக்கிறானே தெரிய மாட்டேங்குது. பிரசன்னா, எங்கடா இருக்கிற? வரேன் இங்கதான் இருக்கேன். என்னதான் பண்ணிட்டு இருக்கிறீனே தெரிய மாட்டேங்குது. இந்தா உள்ள வர இரு. ஐயோ என்னதாமா வேணும் உனக்கு? இப்ப என்ன ஆச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க முதல்ல நீ உள்ள? ஐயோ வாழ்ந்து முடிச்சாலும் வடக்கு தலை வச்சு படுக்கூடான்னு சொல்லுவாங்களே. அப்படியா சொன்னாங்க? ஆமா, யார் சொன்னது? உங்க பாட்டியா? அவங்களுக்கு வேற வேலையே இல்ல. ஏன் சார் யாரு சொன்னா கேப்பீங்க? அவங்க தலைவர் டிவில ஆடிட்டு இருக்காரு, அவரு சொன்னா கேப்பீங்களோ? ஒன்னு செல்ல சொல்ற, இல்ல என்னைய சொல்ற, இல்ல எங்க தலைவரை சொல்ற. இப்ப உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாம். அட வாப்பா நீயும் சேர்ந்துட்டியா? உன் பங்குக்கு நீ ஏதாவது சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து என்னைய திட்டி தீக்க போறீங்க, அது மட்டும் தெரியுது. ஆனா சொன்ன மாதிரி எனக்கு முழு தகவல் தெரியாது. ஆனா இத சொல்லுவாங்க, ஏதோ புவி காந்த புலம்னு ஒண்ணு இருக்கு, அது இந்த மாதிரி வடக்கு திசையில நீங்க தலை வச்சு படுக்கிறதுனால ஞாபக சக்தியை குறைச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அப்படி படுக்க கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கும் இதை பத்தின முழு தகவல்லாம் தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ப்ரூஃப் கொடு, அதுக்கப்புறம் நான் வடக்க தலை வச்சில்ல, நீ எந்த பக்கம் சொல்றியோ அங்கிட்டே படுக்கல. சரி வா, இப்ப நமக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டோட உதவி தேவைப்படுது. உண்மையிலேயே இப்படி வடக்க தலை வச்சு படுக்க கூடாதா? அதுக்கு பொதுவா சொல்லப்படுற மாதிரி புவி காந்த புலம் தான் காரணமா? இதெல்லாம் விளக்கமா சொல்றதுக்காக வர்றாரு காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்துல இயற்பியல் துறையில பேராசிரியரா பணியாற்றி ஓய்வு பெற்றவர், தொடர்ச்சியா மாணவர்களுக்கு அறிவியல் சார்ந்த தகவல்களை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவர் பேராசிரியர் முனைவர் சிவராமன் அவர்கள். வணக்கம், நான் டாக்டர் எம் சிவராமன், காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவன். இன்று நாம் காந்தத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகமாக பேச இருக்கிறோம். நாம் வீட்டில் தூங்கும் பொழுது வடக்கே தலை வைத்து படுத்தால் வீட்டில் உள்ள பெரியவர்கள் சொல்லுவார்கள், வடக்கு தலை வச்சு படுக்காத, ஆகாது அப்படிம்பாங்க. இது உண்மைதானா? இது சயின்டிஃபிக்கா கரெக்டா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு ஒரு குழப்பம் இருந்துட்டு இருக்கு. அதுவும் போக பர்டிகுலரா இந்த இயற்பியல் தெரிஞ்சவங்களுக்குலாம் ஒரு குழப்பம் இருக்கும். இப்படி பண்ணலாமா, இப்படி சொல்றது ரைட் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருந்துட்டு இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியாக கொண்டு வருவோமே. அப்படி பார்த்தாக்கா நம்ம முதல்ல தெரிய வேண்டியது காந்தம்னா என்னங்கிறது. காந்தம்ங்கிற ஒரு சொல் எல்லாரும் ரொம்ப கவரக்கூடிய சொல். காரணம் என்னன்னாக்கா, காந்தம்ங்கிற வார்த்தையிலேயே ஒரு கவர்ச்சி இருக்கு. ஒரு காந்த புன்னகை, காந்த பேச்சு, காந்தம் போன்ற கண்கள். ஸோ இப்படிலாம் நம்ம சொல்றப்ப என்னன்னாக்கா ஏதோ ஒரு ஈர்ப்பு விசை இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ காந்தத்திற்கு முக்கியமான அடிப்படை அழகு என்னன்னு கேட்டால் ஒரு ஈர்ப்பு விசை இருக்கக்கூடியது. என்ன சார் இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு சட்ட காந்தம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஈவன் ஒரு சின்ன குழந்தைகள் இல்லை, ஈவன் பெரியவங்ககிட்டே ஒரு 2 காந்தத்தை கொடுத்தீங்கன்னா விளையாடுவாங்க. ஏன்னா ஒரு இயற்கையில் 2 பொருளை இழுக்கக்கூடியதோ அல்லது விளக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இதுவரையும் பார்த்ததே கிடையாது. காந்தத்தில் மட்டும்தான் நீங்கள் கண்கூடா பார்க்க முடியும். ஸோ ஒரு நார்த் போலும் இன்னொரு நார்த் போலும் பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னாக்கா விளையும். ஒரு நார்த் போலும் சவுத் போலும் கொண்டு வந்தோன்னா பக்கத்தில் ஒட்டிக்கும். ஸோ இது சாதாரண விஷயம்தான், இருந்தாலும் எல்லாரையுமே கவரக்கூடிய ஒரு சின்ன விஷயம்தான். இந்த மேக்னெட்டுக்கு இது ஒரு அடிப்படையான தத்துவம். அதாவது ஒரே போலா இருந்ததுனாக்கா அது விளக்கும், மாறுபட்ட முனையா இருந்ததுனாக்கா ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு. ஸோ இது மாதிரி காந்த புலத்திற்கு ஒரு பெரிய சக்தி உண்டு. இந்த காந்தங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கிரீக் நாட்டில் முத மெக்னீஷியாங்கிற ஒரு இடத்துல ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவன் தான் செருப்புல ஆணி அடிச்சு செருப்பு அடிச்சிருப்பாங்க. ஒரு கையில் குச்சி வச்சிருக்காரு, அதுலேயும் இரும்பு பூன் போட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல ஏதோ ஒட்டுது.
அவருக்கு என்னன்னு புரியல. பார்த்தாக்கா அது வந்து அந்த கம்பியோட வந்து ஒட்டிக்கிச்சு. அது என்னன்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு புரியல. திரும்ப பொட்டி பார்க்குறாரு, ஒட்டுது. அப்போ இது வந்து இரும்புல வந்து ஒட்டுங்கிறது புரிஞ்சுக்கிட்டாரு. சும்மா விளையாட்டுக்கு ஒரு கைத்தை கட்டி தொங்க விட்டு பார்த்தா அது வந்து ஒரே திசையை காமிச்சிட்டு இருந்தது. அப்போ அது வந்து அவருக்கு ஒரு திசை காட்டக்கூடிய கருவி மாதிரி உபயோகமானதுனால அதுக்கு பேர் லோட் ஸ்டோன் சொல்லி கிரீக்கில் சொன்னாங்க. லோட் ஸ்டோனுங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா எ ஸ்டோன் விச் கேன் லீட் த பாத். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நார்த் சவுத்தாக நிற்கும். ஒரு மேக்னெட்டை கட்டி தொங்க விட்டிங்கனாக்கா அது வந்து நார்த் போலாவும் சவுத் போல் டைரக்ஷன்லேயும் நிற்கும். இது நார்த் சவுத்தாக ஏன் சார் நிற்கிது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதற்கு காரணம் வந்து நம்மளுடைய புவியின் காந்தப்புலம். இந்த புவிக்கு ஒரு காந்தப்புலம் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியாது. எதுக்கு புவிக்கு காந்தப்புலம் இருக்கணும்? இது தேவையா? இல்லை இது வந்து எந்த மாதிரி உருவாகுது அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுடைய பூமிக்கு அடியில் நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம தெரியாது. பிளேட் மூவ்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. தகடுகளாக இருக்குது. தகடுகள்லாம் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அதில் நம்ம இந்த உலோகங்கள்லாம் வந்து உருகின நிலையிலிருந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த உருகின நிலையில் இருக்கக்கூடியது சுற்றிட்டு இருக்கப்ப என்னன்னாக்கா இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அந்த ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் ஆகிற மாதிரி, சுற்றுற மாதிரி. ஒரு கரண்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அது மாதிரி ஒரு உருவாகின மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் அந்த காந்தப்புலம் தான் வந்து நம்முடைய புவியினுடைய காந்தப்புலம். அதை எப்படி நம்ம கற்பனை பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரு சட்ட காந்தத்தை புவிக்கு நடுவில் வச்ச மாதிரி யோசிச்சுக்கலாம். அப்போ நம்ம புவிக்கு நடுவில் இருக்கக்கூடிய காந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா சவுத் நார்த் அப்படின்னு இருக்கும். அந்த சவுத் முனை இருக்கக்கூடிய அந்த தெற்கு முனை இருக்கக்கூடியது வந்து நம்முடைய நார்த் போல், அதாவது ஜியோகிராஃபிக் நார்த் போல். நம்ம ஜியோமேக்னெட்டிக் நார்த்துங்கிறது வேற, ஜியோகிராஃபிக் போலுங்கிறது வேற. ஜியோகிராஃபிக் போல் வந்து நார்த் போல் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் த சவுத் டைரக்ஷன் ஆஃப் அவர் மேக்னெட். ஸோ அந்த மேக்னெட்னால என்ன ஆகும்னாக்கா எப்பொழுதுமே மேக்னெட் வச்சிங்கனாக்கா நார்த் டைரக்ஷன்லேருந்து அதனுடைய காந்த கோடுகள் ஆரம்பித்து அது தெற்கு கோடு போய் அங்கே தெற்கு முனையில் போய் உள்ளே வரும். இது அப்படியே சுற்றி வர்றதுனால இந்த காந்த கோடுகள் வந்து நம்முடைய எர்த்தை முழுவதுமாக சுற்றி கிட்டத்தட்ட ஒரு நம்முடைய எர்த்து பூராமே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த காந்த புலன் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த புலம் வந்து நம்மளுடைய எர்த்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு காந்த சக்தியாகும். இது வந்து சர்ஃபேஸில், அதாவது நம்மளுடைய புவியினுடைய ஏரியாவில் அந்த பரப்பில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த காந்தப்புலத்தினுடைய எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா அது ரொம்ப டைலூட்டட், அதாவது நீர்த்த ஒரு சக்தி தான் அது. பட் இருந்தாலுமே அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நார்த் சவுத்தில் போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்ம வந்து படுத்திருக்கிறப்ப சில சமயங்களில் அந்த நார்த் சவுத்து வந்து நம்மளுடைய மூளையை பாதிக்கலாம் அல்லது நம்மளுடைய தூக்கத்தை கெடுக்கலாம். இதெல்லாம் வந்து இஃப் கிளாஸில் தான் சொல்கிறோம், அதாவது கன்ஃபார்மாக சொல்லலை. ஏன்னு கேட்டாக்கா இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இது உண்மைதானா அப்படின்னு கேட்டாக்கா நான் என்ன கேட்பேன் அப்படின்னாக்கா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எர்த்தினால மட்டும் இல்லை, எர்த்தில் இருக்கிறது வந்து ரொம்ப நீர்த்த புலம்னு சொல்கிறோம். இதே இது வந்து நம்ம ஒரு ஃபேன் போடுறோம் அல்லது ஒரு ஃப்ரிட்ஜ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, ஏசி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, அதனால ஏற்படக்கூடிய காந்தப்புலம் வந்து இதை விட அதிகமாக இருக்கலாமே. ஏன்னா நம்ம புவிக்காந்த புலம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபீல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 25 மைக்ரோ டெஸ்லாலேருந்து 65 மைக்ரோ டெஸ்லா தான் இருக்கும், அல்லது 0.25 காஸ்லேருந்து 0.65 காஸ் தான் இருக்கும். ரொம்ப மினிமம் ஃபீல்டு தான். அந்த ஃபீல்டு வந்து ரொம்ப பிரமாதமாக அஃபெக்ட் ஆகுமானாக்கா அஃபெக்ட் ஆகாது. இருந்தாலும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டைபோல்ஸ், அதாவது இருமுனைகள், காந்த இருமுனைகள் உடம்புல எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடியது தான். அது மாதிரி இருமுனைகள் வந்து சில சமயங்களில் அதுக்கு தகுந்தாப்புல மாறுபட்டு சில சமயங்களில் நமக்கு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஏன் தேவையில்லாமல் பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கணும்? நம்ம வடக்கு தலை வச்சு படுக்காமல் இருக்கலாம். இது ஒரு சின்ன அட்வைஸ் தான். இதுக்கு வந்து சயின்டிஃபிக்காக 100% ப்ரூஃப் இருக்கானா இல்லை. ஏன்னா ஒரு ஹை டென்ஷன், அதாவது உயர் மின்னழுத்தம் போகக்கூடிய கரண்ட் கம்பி இருக்கு இல்லையா, அந்த கம்பிக்கு கீழே மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும்பாங்க. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால வந்து சில சமயங்களில் வந்து அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மாடு இதெல்லாமே வந்து கொஞ்சம் திசை மாறுங்கிறாங்க. ஸோ நிறைய இயற்கையாலே வந்து அந்த அது என்ன சொல்லுவாங்கன்னா மேக்னெட்டோ ரிசப்டார்ஸ்மாங்க. மேக்னெட்டோ ரிசப்டார்ஸ்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை உள்வாங்கி அனுபவிக்கக்கூடியது சில பறவைகளுக்கும் சில விலங்குகளுக்கும் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா சில பறவைகள் வந்து தூர தொலைக்கு பறந்து போறதுக்கு வந்து இதை வந்து வழிகாட்டியாக பயன்படுத்தும், அந்த காந்த சக்தியை வழிகாட்டியாக பயன்படுத்தும்.
அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. நொடிக்கு நொடி அறிவியலின் புதிய முயற்சியால், நொடிக்கு நொடி அறிவியலின் புதிய முயற்சியால் மனிதன் சிரித்திடவே புதிய விடியல் நம்ம பூமியில், மனிதன் சிரித்திடவே புதிய விடியல் நம்ம பூமியில். அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. கைபேசி தொலைபேசி அறிவியல் தாங்க, காணும் தொலைக்காட்சி நிகழ்வுகளும் அறிவியல் தாங்க. கைபேசி தொலைபேசி அறிவியல் தாங்க, காணும் தொலைக்காட்சி நிகழ்வுகளும் அறிவியல் தாங்க. இன்டர்நெட் இமெயிலும் அறிவியல் தாங்க, இன்டர்நெட் இமெயிலும் அறிவியல் தாங்க. இனிய பயணம் தரும் வாகனமும் அறிவியல் தாங்க, இனிய பயணம் தரும் வாகனமும் அறிவியல் தாங்க. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. மொழிபெயர்க்கும் இயந்திரமும் அறிவியல் தாங்க, நம் விழிகாக்கும் மருத்துவமும் அறிவியல் தாங்க. மொழிபெயர்க்கும் இயந்திரமும் அறிவியல் தாங்க, நம் விழிகாக்கும் மருத்துவமும் அறிவியல் தாங்க. சுற்றும் பூமி நிகழ்வை உணர செய்திடும் நம்மை, சுற்றும் பூமி நிகழ்வை உணர செய்திடும் நம்மை சூரிய சக்தியினால் பயனை தரும் அறிவியல் தாங்க, சூரிய சக்தியினால் பயனை தரும் அறிவியல் தாங்க. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. ஏசி முதல் இயந்திரங்கள் இயங்க செய்திடும், நம் எல்லோருக்கும் சிறந்த வாழ்வை நாளும் கொடுத்திடும். ஏசி முதல் இயந்திரங்கள் இயங்க செய்திடும், நம் எல்லோருக்கும் சிறந்த வாழ்வை நாளும் கொடுத்திடும். வானவெளியில் வர்ணமிகு ஜாலங்காட்டுங்க, வானவெளியில் வர்ணமிகு ஜாலங்காட்டுங்க. பசுமை வானொலியின் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழுங்க, பசுமை வானொலியின் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழுங்க. தினமும் கேட்டு மகிழுங்க, நீங்க கேட்டு மகிழுங்க. பாடல் கலைமாமணி ஆ பழனியா பிள்ளை அவர்கள் பாடியவர் கண்டன்விலை திரு இ ராஜேந்திரன் அவர்கள். அதே மாதிரி சில திமிங்கலங்கள் இதெல்லாம் கடல்ல வந்து நீந்துறப்பே அது வந்து அந்த ரொம்ப தூரம் நீந்தணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சுட்டு அந்த டைரக்ஷனை வச்சு போகுதுங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உண்மை. காரணம் என்னன்னாக்கா நிச்சயமா வந்து பறவைகள் வெளிநாட்டிலேருந்து பறந்து வர்றதை நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த காந்த புலம் வந்து ஆக்சுவலாக நடக்கிறதுக்கு காரணம் என்ன? இது இல்லாமல் இருந்தால் என்ன சார் ஆயிருக்கும்? இது வந்து எல்லா கிரகங்களுக்கும் உண்டானா எல்லா கிரகங்களுக்கும் உண்டு. ஏன் சார் எல்லா கிரகங்களுக்கும் உண்டு? எல்லா கிரகத்திலையுமே அதனுடைய அடியில், அதாவது அந்த கிரகத்தினுடைய உள்பகுதியில் நீர்த்த நிலையில், அதாவது கொதிப்பாக இருக்கக்கூடிய உலோகங்கள் இருக்கும். அந்த உலோகங்கள்னால ஏற்படக்கூடிய காந்தப்புலம் கட்டாயமாக எல்லா இடத்துலையும் இருக்கும். இது ஏன் சார், இது வந்து இயற்கையில ஏன் இப்படி வச்சிருக்காங்க? இது இப்படி இருக்கிறதுனால ஏதாவது நன்மை உண்டா அப்படின்னாக்கா, இந்த காந்தப்புலம் இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்கு. என்ன நன்மைகள் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு நன்மை வந்து முக்கியமான நன்மை. அது என்னன்னா, சூரியன்லேருந்து வரக்கூடிய காந்த புயல். சூரியன்லேருந்து வரக்கூடிய காந்த புயல்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, சோலார் விண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து சோலார் ஸ்டாம்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, சூரியன்லேருந்து வரக்கூடிய அயனிகள்லாம் சேர்த்துட்டு வரும், அதோட சேர்ந்து காந்தப்புலத்தையும் இழுத்துட்டு வரும். இந்த காந்தப்புலம் வந்து ஒவ்வொரு கிரகத்தையும் மோதும். மோதுறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம ஒருவேளை மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாமல் இருந்தால் அதை பாதுகாக்க முடியாது, நம்ம கிரகத்தை பாதுகாக்க முடியாது. கிரகத்தை பாதுகாக்காமல் என்ன சார் நடக்கும் அப்படின்னா, அந்த சூரிய காற்று வந்து நம்மளுடைய கிரகங்களை தாக்கி அதில் உள்ள சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். உதாரணத்துக்கு நம்ம ஓசோன் லேயர் இருக்கு இல்லையா, ஓசோன் லேயர் மேலே இருக்குது. அதே மாதிரி அயனாஸ்பியர், நம்மளுடைய கம்யூனிகேஷனுக்காக மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய அயனாஸ்பியர், அதாவது அயனி மண்டலம்னு சொல்லுவாங்க. அந்த அயனி மண்டலத்தை தள்ளிட்டு போயிடும். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுதுனாக்கா, இந்த நம்ம எர்த்தினுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு.
அதனால என்ன சொல்லுவாங்கன்னாக்கா இந்த எர்த்ஸ் மேக்னடோஸ்பியர் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையில் உண்டு. அது என்னன்னா, சாதாரணமாக நம்ம ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியான மேக்னெட்டிக் ஃபீல்டு வரைகிறோம் இல்லையா, அது தவறு. டே சைடில், அதாவது பகல் நேரங்களில் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கும். அதே நேரத்தில் இரவு நேரங்களில் என்னம்னா நீண்டு இருக்கும். அதுக்கு பேர் வந்து மேக்னெட்டோ டெயில்னு பேர். ஸோ இது மாதிரி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரெண்டு பக்கமும் சிமெட்ரிக்காக இல்லை, ஒரு பக்கம் வந்து அமுங்கியும் ஒரு பக்கம் நீண்டு இருக்கும். ஸோ இதற்கு காரணம் என்னன்னாக்கா, இந்த காரணத்தினால தான் வந்து அந்த சூரியனுடைய தாக்குதலை நம்ம தாக்கு பிடிக்க முடியுது. அந்த சூரியனில் என்ன நடக்க போகுது, என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத படிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இப்போ ஆதித்யா L1 அனுப்பிச்சிருக்கோம். அது வந்து நிச்சயமாக நம்ம வரக்கூடிய காந்தப்புலன்களை படிக்கும். அதன் மூலமாக நம்ம கிரகங்களை பாதுகாக்க முடியும், பர்டிகுலராக நம்மளுடைய எர்த்தை வந்து பாதுகாக்க முடியும். இப்போ இந்த எர்த்தினுடைய பாதுகாப்புனால நம்ம சுகமாக இருக்கோம். அது மட்டும் இல்லை, இப்போ என்ன சார் காந்தம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, காந்தம்னா எல்லாமே காந்தம் தானா அப்படின்னாக்கா எல்லாமே காந்தம் கிடையாது. பெர்மனன்ட் காந்தம் உண்டு, அதாவது நிலை காந்தம் உண்டு, டெம்பரரியான காந்தம், தற்காலிக காந்தம் உண்டு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் காந்தம், ஸோ மின் காந்தங்கள் உண்டு. ஸோ இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னாக்கா, இயற்கையான காந்தங்களில் ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் பெர்மனண்டாக மேக்னெட் ஆக்கிடலாம். சில மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் அப்போ கரண்ட்டை பாஸ் பண்ணுறப்ப மட்டும் மேக்னெட்டாக இருக்கும், கரண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்கனாக்கா அது வந்து மேக்னெட்டிக் தன்மையை இழந்துடும். எலக்ட்ரோ மேக்னெட் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. இப்போ இதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாதாரண ஒரு பெர்மனன்ட் மேக்னெட்டாக இருந்ததுன்னா, நிலைக்காந்தமாக இருந்ததுன்னா, அதை வந்து நம்ம இன்னொரு நிலைக்காந்த மெட்டீரியல், அதாவது அயன், கோபால்ட் இது மாதிரியான மெட்டலில் வந்து தேய்க்கிறப்ப அது காந்தமாயிடும். அந்த காந்தம் வந்து எப்பொழுதுமே அப்படியே நின்றுகிட்டு இருக்கும். ஆனால் சில விஷயங்கள்ல என்னன்னு கேட்டிங்கனாக்கா, லைக் சில்வர் இதெல்லாம் வந்து காந்தமே ஆக்க முடியாது. அதே மாதிரி ஒரு சில சாஃப்ட் அயன் இதெல்லாம் வந்து அப்போ காந்தமாக்கலாம், அந்த காந்தத்தை விட்டுட்டோம்னாக்கா காந்த சக்தி இழந்துடும். ஸோ அது மாதிரியான இது நிலையில்லா காந்தமாக இருக்கும். இப்படி காந்தங்கள் நிறைய வகை இருக்கின்றன. இதே மாதிரி என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, மெட்டீரியல்ஸ், ஒவ்வொரு மெட்டீரியல்ஸும் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னு சொல்ல போகிறோம், நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னு சொல்ல போகிறோம். மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எந்த பொருள் காந்தத்தால் கவரப்படுகிறதோ அது வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். எதெல்லாம் கவரலையோ அதெல்லாம் வந்து நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். இதில் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கனாக்கா, இது கவர்றது மட்டும் இல்லை, இது கவர்றதுனால என்ன ஆகும்னாக்கா, அந்த அதர் சைடு வந்து அந்த ஒரு இப்போ இரும்பு பிளேட் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோம், இந்த பக்கம் மேக்னெட் வச்சிருந்தோம்னாக்கா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த பக்கம் வராது, ஏன்னா இது தடுத்துக்கும். இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒரு ஸ்க்ரீன் மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஸோ மேக்னெட்டிக் ஸ்க்ரீன் மாதிரி யூஸ், ஷீல்டுன்னு சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் ஷீல்டாக யூஸ் பண்ணலாம். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கனாக்கா, ரொம்ப ஹை மேக்னெட்டிக் ஃபீல்டு யூஸ் பண்ணுறவங்க நிறைய இடத்துல இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எங்களுடைய லெபரட்டரியிலேயே நாங்கள் வந்து என்ன பண்ணோம், எலக்ட்ரோ மேக்னெட் யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரோ மேக்னெட்டில் வந்து கிட்டத்தட்ட 5 காஸ் 3 காஸ் 4 காஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் எல்லாம் கிரியேட் பண்ணுவோம். அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்னால் என்ன சார் ஆகும் அப்படின்னாக்கா, நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறது 1 மணி நேரம் தான், அதனால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட அது என்ன நடக்குதுன்னு பார்க்குறக்கா என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, அதனுடைய இரு முனைகளுக்கு நடுவில் ஒரே நேரத்தில் பொரிச்ச மீன்கள் 2 தனியாக மேக்னெட்டிக் ஃபீல்டையும் இன்னொன்று வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாத இடத்துலையும் வச்சுருக்கோம். அப்படி வச்சு வளர்க்குறப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் வச்சிருந்த மீன்களுக்கு வளர்ச்சி குறைபாடுகள் இருந்தது. அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால சில விளைவுகள் ஏற்படுதுங்கிறத நாங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. இது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இது இந்த உயிரினங்களை மட்டும்தான் பாதிக்குமானாக்கா, ஈவன் தாவரங்களை கூட பாதிக்குங்கிறாங்க. ஒரு தாவரத்தை வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் வளர வைக்கிறதுக்கும் சாதாரணமாக வளர வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, மனிதனுக்கும் அதே சக்தி தான். என்ன ஆகும் அப்படின்னாக்கா, மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ்போஸ் ஆச்சுனாக்கா அவனுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, பெரிய பெரிய லேபரேட்டரியில், அதாவது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், கடவுள் துகளை பற்றி கண்டுபிடிக்கக்கூடிய CERN ஜெனீவாவில் இருக்கக்கூடிய லேபரேட்டரியில் பெரிய மேக்னெட் வச்சு அதில் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, பார்ட்டிகளை வந்து துரித வேகத்தில் திசை வேகத்தை கூட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட்டுறதுக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒரு ஹை ஆர்டர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு யூஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஒரு ஷீல்டு கட்டாயமாக தேவைப்படும். ஸோ அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அந்த ஃபீல்டுலேருந்து காப்பாற்றிக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ எந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நமக்கு பாதுகாப்பு தேவை. இப்போ நம்ம சாதாரணமாக வீட்டில் தூங்குறது மற்றதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம அலட்டிக்க வேண்டியதில்லை. காரணம் என்னன்னாக்கா, அதை காட்டிலும் அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டு பக்கத்திலேயே கூட இருக்கலாம். அதனால் எர்த்தினுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஒன்றும் பெரிய பிரமாதமான எஃபெக்ட் இருக்காது. ஆனால் வடக்கு தலை வச்சு படுக்காமல் இருந்தால் நல்லதுதானாக்கா, நல்லா தான் இருந்துட்டு போதுமே. அதனால் என்னன்னாக்கா, வடக்கு தலை வச்சு படுக்காதீங்க, தெற்க தலை வச்சு படுங்க, கிழக்கு தலை வச்சு படுங்க. எத்தனையோ திசைகள் இருக்குது, நல்ல வசதியான இடங்களில் படுத்து தூங்குங்க. இதுதான் என்னுடைய அறிவுரை. எனவே அறிவியலில் நிறைய புதிர்கள் இருக்கின்றன. சில புரியும், சில புரியாமல் இருக்கலாம்.
ஆனால் அறிவியலை ஆராய வேண்டும், ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு அறிவியல் புலப்படும். புலப்படக்கூடிய அறிவியலை ஆராய்ந்து தெளிவு கொண்டால் அதை நாம் பின்பற்றலாம். பின்பற்ற முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கலாம். இருந்தாலும் அறிவியல் பூர்வமாக நம்மால் எதை உணர முடிகிறதோ அதை நிச்சயமாக நாம் உணர்ந்தே ஆக வேண்டும். மூடத்தனமாக நாம் சில விஷயங்களை நம்ப வேண்டாம். அறிவியல் தான் முன்னோடி. அறிவியலை வைத்து எந்த ஆராய்ச்சி வேண்டுமானாலும் செய்யலாம். அதை செய்வதன் மூலம் நமக்கு அறிவு தெளிவாகும். எவ்வளவு விஷயம் இருக்கு பாரு. ஆமா, நீ இந்த பூமி, காந்த புலம் இதுதானே சொன்ன. சார் ஏதோ சூரியனு அப்புறம் இன்னும் வேற கிரகம் பத்திலாம் நிறைய சொன்னாரு. நிறைய இடம் டிராவல் பண்ணிட்டு வந்தாரு. அதே மாதிரி நீ சொன்னதுலயும் கொஞ்சோண்டு உண்மை இருக்குல்ல. அப்புறம் என்ன, இப்ப பாத்தியா கடைசியில வடக்க தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொல்றதுல ஓரளவுக்கு உண்மை இருக்குல்ல. சரி இப்ப என்ன, உனக்கு நான் வடக்க தலை வச்சு படுக்க கூடாது அவ்வளவுதானே. படுக்கல, சரி விடு, போதுமா? இது எல்லாத்துக்கும் நம்ம சாருக்கு தான் நன்றி சொல்லணும். பேராசிரியர் முனைவர் சிவராமன் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் பசுமை வானொலி நிலையம் சார்பாகவும் நன்றிகளை தெரிவிக்கிறோம். அறிவியலோடு விளையாடு, அறிவியலோடு விளையாடு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. குக்கருல கும்மாலும் போடுவது அறிவியலு. இருட்டலும் ஒளியாக மின்னுவது அறிவியலு. குக்கருல கும்மாலும் போடுவது அறிவியலு. இருட்டுல ஒளியாக மின்னுவது அறிவியலு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம். அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம். அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம். அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம். கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே. கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே. கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே. கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். விண்ணிலே பறந்திடுவோம், விவசாயம் செய்திடுவோம். விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அறிவியலோடு விளையாடு, அறிவியலோடு விளையாடு. இந்த அறிவியலோடு விளையாடு சிறப்பு தொடர் நிகழ்ச்சியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை பசுமை வானொலி 90.4 H2/30 ஆரம் காலனி செகண்ட் கிராஸ் திண்டுக்கல் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு எழுதி அனுப்பலாம். இல்லைன்னா 9486974747 அப்படிங்கிற நம்ம பசுமை வானொலியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இது இல்லாம பசுமை FM அப்படிங்கிற FB, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜுகள்லயும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழன் கவிவலவன்.